புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் தான் காரணம் என்று முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், 13 ரவுடிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தது காங்கிரஸ் ஆட்சியின் சாதனை என்று கூறினார். நாராயணசாமி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு பதிலளித்த நாராயணசாமி, அப்போது அமைச்சராக இருந்த நமச்சிவாயம் ஏன் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார். நமச்சிவாயம் தனது சொத்தை பாதுகாக்க பாஜகவில் சேர்ந்து தற்போது அமைச்சராக உள்ளார் என்று கூறிய நாராயணசாமி, புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போனதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் தான் காரணம் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய நேரடி தலையீட்டால் அந்த ராமு என்பவர் காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. ஒரு சாதாரண வழக்குகளில் கூட சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்கின்ற காவல்துறை 27 வழக்குகளில் சம்பந்தப்பட்ட ஒருவரை கைது செய்யாமல் வெளியில் நடமாட விட்டிருக்கிறது என்று சொன்னால், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த குற்றவாளிக்கு உடந்தையாக இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகத்தான். புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அமைச்சராக இருந்து பல முக்கியமான துறைகளை வைத்து பதவி சுகத்தை அனுபவித்து வெளியே சென்று தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தான் சிறையில் செல்லக்கூடாது என்பதற்காக பாரதிய ஜனதாவிலே சேர்ந்து இப்பொழுது அமைச்சராகிவிட்டால் அவர் எங்களை பற்றி குறை சொல்வதற்கு திரு நமச்சிவாயத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது?